மண்பானை தண்ணீரின் மதிப்பு இப்போதான் புரியுது. நோய்களை கிட்ட நெருங்க விடாமல் அடியோடு விரட்டெழுதை. ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த மண்பானை இன்று பல வீடுகளில் காணாமல் போயிருக்கு. ஆனால் அந்த மண்பானைக்குள் இருந்த தண்ணீரோட மதிப்பு மட்டும் இன்னைக்கும் குறையலன்னு சொல்றாங்க. காரணம், மண்பானையில் வைத்த தண்ணீர் இயற்கையாகவே சற்று காரத்தன்மைக்கு அருகிலான pH கொண்டிருக்கலாம் என்றும், அதனால்தான் நம்ம முன்னோர்கள் இதை சாதாரண பாத்திரமா பார்க்கல என்றும் பலர் நம்புறாங்க. வெறும் குளிர்ச்சியான தண்ணீர் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். மண்பானையின் மிகப்பெரிய சிறப்பு தண்ணீரை இயற்கையாக குளிர்ச்சியாக வைத்திருப்பதுதான். மண்பானையில் இருக்கும் நுண் துளைகள் வழியாக மிக சிறிய அளவில் நீர் ஆவியாகும் போது உள்ளே இருக்கும் தண்ணீர் இயற்கையாக குளிர்ச்சி அடைகிறது. அதனால் அதிக குளிரில்லாமல் உடலுக்கு இதமாக இருக்கும் வெப்பநிலையில் தண்ணீர் கிடைக்கிறது. இதனால் தான் வெயில் காலங்களில் மண்பானை தண்ணீர் குடித்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது என்று பலர் கூறுகிறார்கள். மண்பானை தண்ணீரை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்லப்படுகிறது. இயற்கை வாழ்வியல் முறைகளை பின்பற்றுபவர்கள் மண்பானையில் வைத்த தண்ணீரின் pH அளவு பொதுவாக நடுநிலை அல்லது சற்று காரத்தன்மைக்கு அருகில் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் உடலின் இயல்பான சமநிலையை பராமரிக்க இது உதவும் என்று பலர் நம்புகிறார்கள். மேலும் மண்பானையில் இருக்கும் இயற்கையான கனிம தன்மைகள் தண்ணீரின் சுவையை மேம்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. சிலர் தினமும் மண்பானை தண்ணீர் குடிப்பது உடலுக்கு இதமாக இருப்பதோடு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தையும் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள். உடலில் நீர் சத்து சரியாக இருந்தால் உடலின் பல இயல்பான செயல்பாடுகள் சீராக நடைபெற உதவுகிறது. இதனால் உடல்நல சோர்வு குறைவது, உடல் வெப்பம் சமநிலையில் இருப்பது போன்ற நன்மைகளை பலர் அனுபவமாக பகிர்கிறார்கள். மண்பானையை பயன்படுத்துவதில் இன்னொரு பெரிய நன்மை, இது முழுக்க முழுக்க இயற்கையான பொருள் என்பதுதான். மின்சாரம் தேவையில்லை, சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லை. அதேபோல் மண்பானையில் வைத்த தண்ணீருக்கு ஒரு தனித்துவமான சுவை கிடைப்பதால் பலர் விரும்பி அதிகமாக தண்ணீர் குடிக்கிறார்கள். இதுவும் உடல் நலத்திற்கு மறைமுகமாக உதவக்கூடிய ஒரு நல்ல பழக்கமாக பார்க்கப்படுகிறது. ஆனா மண்பானையை பயன்படுத்தும் போது அதை சுத்தமாக பராமரிப்பதும் அவசியம். புதிதாக வாங்கிய மண்பானையை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தமான குடிநீரை மட்டுமே அதில் நிரப்ப வேண்டும். மண்பானை எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதில் வைக்கும் தண்ணீர் பாதுகாப்பானதாக இருப்பதுதான் மிக முக்கியம். இன்று நவீன வசதிகள் எவ்வளவு வந்தாலும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சில பழக்கங்கள் இன்னும் மதிப்பை இழக்கவில்லை. மண்பானை தண்ணீர் குடிப்பதும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கம்தான். இயற்கையான குளிர்ச்சி, இனிமையான சுவை, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயன்பாடு, எளிமையான வாழ்க்கை முறை ஆகிய காரணங்களால் இன்றும் பல குடும்பங்கள் மண்பானையை பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்களும் ஒருமுறை மண்பானை தண்ணீரை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். அதன் வித்தியாசத்தை நீங்களே உணரலாம்.